இதுல ஃபர்ஸ்ட் செல்லையே கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கோவமா எழில் அவர் கடைசி வரைக்கும் உள்ளேயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சொல்லிடணும் செம்ம கோபத்தோட, போது நிறுத்துடா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்துமே உனக்கு போயும் போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசி சான்ஸ் வாங்கி கொடுத்தாரே அவர் சொல்லணும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்மையா ஷாக் ஆக, ஆனா எழிலோ கோபத்தலை எழிலோ கோபம் தாங்க முடியாம பஸ்ட் ஆகி, போது நிறுத்துடா, அந்த ஆளு இந்த மாதிரி அம்மா படப்பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி என்ன அப்படி பண்ண வச்சாருடா, அந்த ஆள் ஒரு அயோக்கியன்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் ஈஸ்வரி, அதுக்காகலாம் நீ இந்த மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ சரியான விஷயமா தெரியல பாக்கியான்னு சொல்ல. ஆனா பாக்கியாவோ செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்கு. அதே மாதிரி ராதிகாவோட அம்மாவும் ராதிகா கிட்ட மாப்பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொன்னதுக்கு ராதிகாவோ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா அவங்களோட அம்மா கிட்ட இந்த விஷயத்துல அவங்களுக்கு என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி எதுவுமே தெரியாத கோபியும் கொஞ்சம் பயத்தோட போலீஸ்காரங்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது, போலீஸ்காரங்களோ செஃப்ப மறுபடியுமே விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள முதல்ல ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல. உடனே இத கேட்டுட்டு கோபி செம்மையா ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்காங்க.